أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنه ورضوا عنه. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தோங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை துவங்குகிறேன். முதல் ஹலீஃபாவாக இஸ்லாமிய வரலாற்றை மாற்றி அமைத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றினுடைய செய்திகளை நாம் இன்றைக்கு தெரிய இருக்கிறோம். ஒரு இஸ்லாமிய வரலாறு எழுதப்பட்டால் அப்படி எழுதப்படுகிற இஸ்லாமிய வரலாற்றில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய பெயரை தவிர்த்து விட்டு ஒரு இஸ்லாமிய வரலாறு எழுத முடியாது. இந்த மார்க்கத்தில் நீக்க மர நிறைந்த மனிதராக வாழ்ந்து மறைந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் ஒருங்கே பெற்ற முழுமையான மனிதனுக்கான வாழ்க்கை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறது. ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக, ஒரு செல்வ செழிப்பு மிக்க மனிதராக, ஒரு வியாபாரியாக, ஒரு குடும்ப தலைவராக, ஒரு நண்பராக, ஒரு தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு மாமனாராக, சமூகத்தின் தலைவராக, வணக்கசாலியாக, ஒரு ஆட்சியாளராக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தின் முதல் முன்மாதிரி முஸ்லிம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுகிற இடத்தில் இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இந்த சமுதாயம் மறந்து போன நிறைய பாடங்கள் நிறைந்த, வாழ்க்கையினுடைய நுட்பங்கள் நிறைந்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தன் வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு தூதரை பற்றிய, ரசூலினுடைய தகவலை உம்மத்திற்கு கொடுத்த தூதர் என்கிற அடிப்படையில் ரசூலின் நண்பராக வாழ்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். மக்கா வாழ்க்கை என்ற ரசூலின் வாழ்க்கையை நீங்கள் தொட்டால் அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. மதீனாவினுடைய வாழ்க்கை என்று அங்கே நீங்கள் தொட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஷூபே அபூ தாலிப் என்கிற கணவாயில் ஒரு 3 ஆண்டுகள் பிரச்சனையை சந்தித்தால் அந்த வரலாற்றினுடைய பின்னணியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு மதீனாவிற்கு போகிற வழிகளில் ரசூலோடு இருந்த மனிதர் என்ற இடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். பத்ர் போர்க்களத்தில் தொடங்கி உஹது போர்க்களம் உள்பட ஹந்தக் போர்க்களில் தொடங்கி ஃபத்தஹ் மக்கா வரை போர்க்களத்தினுடைய காட்சிகள் அனைத்திலையும் பங்கெடுத்து கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. மற்ற சஹாபாக்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய குடும்பம் 4 தலைமுறை சஹாபிகள். சில சஹாபாக்களின் தந்தை சஹாபியா இருப்பாரு, மகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. மகன் சஹாபியா இருப்பாரு, அத்தாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏதோ ஒரு சில குடும்பங்கள்ல தான் 1-2 தலைமுறைகள் சஹாபாக்களாக இருக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாற்று மட்டும் தான் ஆச்சரியம். 4 தலைமுறை சஹாபிகளாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய தந்தை உஸ்மான் பெயர் வைத்த அபு குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு சஹாபி. அவருடைய மகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சஹாபி. அவருடைய மகன் அப்துர் ரஹ்மான் ஒரு சஹாபி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேரன் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர் ஒரு சஹாபி. 4 தலைமுறைகளாக சஹாபி என்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு குடும்பமாக இருந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய குடும்பம் தான். நாம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாற்றை பேசுவதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உம்மத்திற்கு ஒரு நன்றி கடன் பாக்கியாக இருக்கிறது. இந்த உம்மத் தன் வாழ்நாளில் ஒரு மனிதருக்கு நன்றி செய்ய வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு நாம நன்றி கடன் அதிகமா பட்டிருக்கோம். என்ன காரணம்னு நீங்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌத்தை இந்த உம்மத்திற்கு புரிய வைக்கிற பணியை செய்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை சஹாபாக்கள் முதல்ல அதை புரியறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு தயக்கமா இருந்துச்சு. ஏன்னா அந்த உம்மத்திற்கு எல்லா விஷயங்களையும் வழிகாட்டியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, ரசூலை சந்திச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, ரசூல்கிட்ட கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வாங்க. மார்க்க சம்பந்தப்பட்ட ஷரியத்தில் ஒரு பிரச்சனை வருது, ரசூல்கிட்ட கேட்டு அதை தீர்த்து கொள்வாங்க. இரவு தூங்கி கொண்டிருக்கிற போது ஒரு கனவு காணுகிறாங்க, அந்த கனவு பிரச்சனை வருது, உடனே ரசூல்கிட்ட கேட்பாங்க, தீர்த்து கொள்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறகு இந்த உம்மத்திற்கு அப்படி ஆறுதல் சொல்லுகிற ஆற்றுப்படுத்துகிற தலைமை இல்லாத ஒரு அனாதை சமூகமா மாறிட்டோம். சில குடும்பங்கள்ல பெரியவர்கள் இருந்தார்கள், அந்த சமூகத்தை வழிநடத்துகிற ஆழம் விழுதுகளாக அவர்கள் அந்த குடும்பத்திற்கு பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் அந்த பெரியவர்கள் கையில் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தாங்க. அப்படிப்பட்ட பெரியவர்களும் இல்லாம போயிட்டாங்க. அப்படி பெரியவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய இடத்திலேயும் இந்த இளைய தலைமுறை அந்த வாய்ப்பை தவற விட்டுருச்சு. எத்தனை பிரச்சனைகள், ஒரு குடும்ப பிரச்சனை வருது, அறிவாள் வெட்டில் முடிய வேண்டிய அந்த குடும்ப பிரச்சனையை 2 பேச்சுவார்த்தையில 2 செட்டிங்ல தீர்த்த ஆட்கள் இருந்திருக்காங்க. காலையில அண்ணன் வீட்டுல ஒரு செவரில் ஜன்னல் வைக்கணும்னு அண்ணன், ஜன்னல் வைக்க கூடாதுன்னு தம்பி. காலை பெரியவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அண்ணன் வீட்டுல காலை டிஃபன், மதிய லஞ்சு முடிச்சுட்டு மாலையில ஊருக்கு போயிட்டாரு. அறிவாள் வெட்டு பிரச்சனை நிறுத்தப்பட்டது. அப்படி ஆளுமை மிக்க இந்த சமூகத்தில் இந்த குடும்பத்தை பக்குவப்படுத்தக்கூடிய பெரியவர்கள் இருந்தார்கள். அப்படி ஆட்கள்லாம் இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. அதற்கான அங்கீகாரம் இல்லாத ரசூலுக்கு பிறகு இந்த சமூகம் ஒரு அனாதை சமூகமாகவே மாறிடுச்சு. எனவே இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்திய காட்டுமிராண்டிகள் கூட்டம் என்று வரலாற்றில் பேசப்பட்ட ஒரு சமுதாயத்தை வாழ்வியலில் முன்மாதிரி சமூகம் என்கிற இடத்திற்கு கொண்டு போய் வைத்த ஒரு தூதர் மரணத்தை சந்தித்திருக்கிறார். அந்த சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சுடுகாட்டு வாழ்க்கை வாழ்ந்த சமுதாயத்தை சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஒரு அடையாளப்படுத்தி விட்ட ஒரு மனிதர் இறந்து போய் சடலமாக கிடக்கிறார். எனவே அந்த மரணத்தினுடைய தகவல்களை அந்த சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல பேர் மார்க்கத்தை விட்டு வெளியே போகிறார்கள். சில பேர் நாங்க ஜக்காத்து தரமாட்டோம்னு மறுக்கிறாங்க. பல பேர் இனிமே தான் நான் நபின்னு பேசுகிற அளவுக்கு முற்றி போகிறார்கள். மிகச் சிறந்த மனிதராக இருந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுமாறுறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை அவ்வளவு அங்கீகரிக்க முடியாது. சில நேரங்கள்ல நேசத்திற்குரியவர்களின் மரணத்தின் தகவல் நம்ம காதுக்குள்ள போகாது. மவுத்துன்னு சொல்லியிருப்பாங்க, அது காதுக்குள்ளேயே போயிருக்காது. ஏன்னா அவ்வளவு உச்சபட்சமாக யாரை விரும்புகிறோமோ அந்த மரணத்தின் தகவல் உள்ள போகாது. உமர் ரலியல்லாஹுவுக்கு உள்ள போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கிடந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு வாளை கையில வச்சுட்டு, உமர் ரலியல்லாஹு வாளோடலாம் நிக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர் சும்மா போய் நின்றாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஒட்டகத்தில் உமர் அமர்ந்திருக்கிறார். இங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு நிற்பதை போல தோன்றும். அவ்வளவு ஆஜானுபாகுவான தோற்றம், அவ்வளவு பொலிவு, வீரர். அவர் வாளை கையில வச்சுட்டு நிக்கிறாரு. யாராவது முஹம்மது இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, உங்களுக்கு வெட்டுத்தான் விழுவும். வரலாறு யோசித்து பாருங்கள். ரசூலை வெட்டுவதற்காக
100 செந்நிற ஒட்டகம் பரிசாக கிடைக்கிறது என்பதற்காக கையில் வாளேந்தி நின்ற உமர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற மலரை கொய்வதற்காக காம்பை கிள்ளுவதற்கு முயற்சி செய்த மனிதர் அந்த பூவுக்கு காம்பாகவே மாறி போனார். அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்தினான். உமரே ஃபாரூக் சொல்றாங்க, ரசூல் மௌத்தாயிட்டாங்கன்னு யாராவது சொன்னீங்க வெட்டுவேன். மூசா நபி அல்லாஹ்விடத்தில் பேச போனதை போல முகம்மதும் போயிருக்கிறார். அபூபக்கர் சித்திக் எல்லாம் அந்த இடத்துல இல்ல, வெளியூருக்கு போயிருந்தாங்க. தகவல் கொடுக்கப்பட்டு அபூபக்கர் சித்திக் எல்லாம் வர்றாங்க. வந்து போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சடலத்துக்கு முன்னால நிக்கிறாங்க. திபுத்து ஹய்யி வ மையத்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கிற போது மனமாக இருந்தீர்கள், மரணித்த நேரத்திலும் மனமாக இருக்கிறீர்கள். நெத்தியில் தான் நேசித்த, தன்னை உருவாக்கிய, தன் சமூகத்திற்கு வழிகாட்டியாக தன்னை மாற்றிய, தன் உயிருக்கு உயிரான நேசரின் உயிர் போன நிலையில் சடமாக கிடக்கிறார்கள். நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அபூபக்கர் சித்திக் எல்லாம் அவங்க திரும்பி பார்க்கிறாங்க சபையை. சஹாபாக்களில் சபை இதுவரை அப்படி இருந்ததில்லை. சஹாபாக்கள் அப்படி தடுமாறிய காட்சிகள் இல்லை. தடம் மாறி போன சூழ்நிலையில் சஹாபாக்களின் கூட்டம் நின்ற போது திரும்பி பார்த்து அபூபக்கர் சித்திக் எல்லாம் உமர் ரலியல்லாஹு உள்பட எல்லாருமே சலனப்பட்டு நிற்கிறாங்க. மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறார். மக்களை பூரா ஒரே இடத்துல ஒன்று கூட்டிட்டு அபூபக்கர் சித்திக் எல்லாம் பேசுறாங்க. அதிகமாக பேசிய மனிதர் இல்லை அபூபக்கர் சித்திக். நீங்கள் வரலாற்றை வாசித்து பார்த்தால் ரசூலோடு வாழ்ந்த ஒரு மனிதர். நான் வரலாறை படிக்கிற போதெல்லாம் இப்படி நினைப்பேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் நடந்து போகிற போது ரசூலின் பாதம் படுவதில்லை, அந்த இடத்தில் அபூபக்கரின் பாதம் படும். அந்த அளவுக்கு ரசூல்லாவை பின்தொடர்ந்து போன மனிதர். அறிவிச்ச ஹதீஸ் 100 சொச்சம்தான். அபூ ஹுரைரா 4 வருஷம் தான் ரசூல்லாவோட இருந்தாங்க. 5000க்கு போயிருச்சு அறிவிப்பு. ரசூலின் கூட இருந்த மனிதர் அதிகம் பேசியது இல்லை. ரசூலாகவே வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்து கொண்ட மனிதர். பேச்சுவார்த்தை இல்லை. ஆனா அந்த கட்டத்திற்கு தேவை என்கிற அடிப்படையில் எல்லா சஹாபாக்களை ஒன்று கூட்டி பேசுறாங்க. அற்புதமான உரை அந்த உரை. மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மத் கத் மாத்த. யாராவது முஹம்மதை இறைவனாக வணங்குறவங்க யாராவது இருக்கீங்களா? முஹம்மது மௌத்தாயிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதை இறைவனாக வணங்கக்கூடிய யாராவது இருக்கீங்களா? முஹம்மது மௌத்தாகி விட்டார். வமன் கான யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் மௌத்தாக இல்ல, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். முதல் அடி அன்றைக்கு நிலை குலைந்து போன சஹாபாக்களுக்கு கொடுத்த முதல் சாட்டை அடி. முஹம்மது மனிதர் மௌத்தாயிட்டார், அல்லாஹ்வை வணங்குறீங்களா? அல்லாஹ் மௌத்தாக மாட்டான். அதை சேர்த்து வெறும் அவருடைய வார்த்தையை நிப்பாட்டாம திருக்குரானுடைய ஒரு வசனத்தையும் அவர் நினைவு கொள்கிறார். திருக்குரானுடைய 3வது அத்தியாயத்துல 144வது வசனம். ரசூல் இருக்கிற போதே ரசூலின் மரணத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? குரான்ல பதிவு செய்தான். அல்லாஹ் பேசினா, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது இறைவனுடைய தூதர் தான். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்த பெரிய அருள் கூட என்ன தெரியுமா? ரசூலின் மீது இருக்கிற அன்பினால் கூட இந்த சமூகம் தடமாறிவிடக் கூடாதுன்னு பாதுகாத்தான். மெஹராஜுடைய பயணத்திற்கு அழைத்து போகிற போது அவ்வளோ பெரிய காதையை செஞ்சிட்டாரு. அதனால முஹம்மதை நீங்கள் கடவுள் அளவுக்கு நினைச்சிடக்கூடாது. சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அபுதிஹி, என் அடிமையைத்தான் நான் அழைத்து போனேன். இந்த சமூகம் தடுமாறக்கூடாது. கலிமாவுல கூட அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முதல்ல அவர் அல்லாஹ்வின் அடிமை, அடுத்துதான் ப்ராஃபட். இந்த சமூகம் தடுமாறக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் போட்டு கொடுத்த கடிவாளம். இங்க குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், முஹம்மது இறைவனுடைய தூதர். கத் ஹலத் மின் கப்லிஹிம் ருசூல், இது மாதிரி நிறைய ப்ராஃபட்டுகள் வந்திருக்காங்க. வந்த ப்ராஃபட்டுகள் அஃபஇம் மாத்த அவ் குத்தில, அவர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள் அல்லது சிலரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு உயிர் போயிருக்கு. இப்படி நபி வந்து அவர் இறந்து போயிருந்தால், அவர் கொல்லப்பட்டிருந்தால், இன் கலப்தும் அலா அழ்காபிக்கும், நீங்க கொண்ட கொள்கையே உங்க குதிங்கால திரும்பி நீங்க போயிருவீங்களா? ஒரு தூதருக்காக இந்த மார்க்கத்தை மாத்திருவீங்களா? இது அல்லாஹ்வின் மார்க்கம். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பேசுவதற்கு வந்த பிரச்சாரர்கள் நபிமார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வந்தவர்கள் ப்ராஃபட்டுகள். எனவே ப்ராஃபட் இறந்து போனால் இந்த மார்க்கத்தை விட்டு உங்கள் குதிங்கால்கள் திருப்பப்படுமா? அப்படி நீங்கள் திருப்பினால், ஒமை என் கலிபு அலா அகிபைஹி, அப்படி உங்கள் குதிங்கால்கள் திரும்பினால் ஃபலயதுருல்லாஹ ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் வராது. நாமெல்லாம் ஒரு திட்டம் போட்டு நாங்க இனிமேல் சுபு தொழுக மாட்டோம்னு நம்ம தூங்கிட்டோம்னா அல்லாஹ்வினுடைய கீர்த்தி குறைஞ்சு போகுமா? நமக்கு தான் ஆபத்து.
இறைவனை வணங்குவது நமக்கு லாபமே தவிர அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடையாது. இவர்களை அழித்துவிட்டு இன்னொரு சமூகத்தை உருவாக்குற ஆற்றல் அவனுக்கு இருக்கு. இந்த உலகம் இல்லாமல் இன்னொரு உலகத்தை இந்த உலகத்திற்கு உயிர்ப்பிப்பதற்கு சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கு. நாம் வணங்குகிற வணக்கம் நமக்கு தான். இதை அவங்க பேசுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேசினதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா இப்படி ஒரு வசனம் இருக்கு, படிச்சிருக்கேன், ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மவுத் வரும்னு எனக்கு புரியல. அந்த சபை ஒரு சரியான கட்டத்திற்கு வருகிறது. ஒரு சமூகம் சிதறுண்டு போகாமல் சமூகத்தை காத்த அதிசயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேச்சு. ஒரு சமயம் சலனப்பட்டு விடாமல் பாதுகாத்த அற்புதம். முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை ஏத்துக்கிட்டாங்கல்ல, முதல் நாள் ரசூலுல்லாஹ் பேசும்போது கலிமா சொல்லி ஏத்துக்கொண்டவங்க. நீங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறு முழுக்க நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் தொடரா மதுரையில் பேசியிருக்கேன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறு. ஒரு இடத்தில் கூட சலனப்பட்ட செய்தியை நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொண்ட அதே கொள்கையின்பால் அந்த வாழ்வு சென்று கொண்டே இருந்தது. எந்த நிகழ்ச்சியிலையும் சலனப்படல. இங்க கவனிச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மௌத்தை நமக்கு புரிய வச்சாங்கல்ல. இதுல என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நான் பெயரை தவிர்க்கிறேன். ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் நபியை கொடுத்தான். ப்ராஃபட் வந்து அல்லாஹுவை பத்தி பேசினாரு. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த நபியை கடவுளாக மாற்றி விட்டார்கள். அவர் தேவகுமாரனாக மாற்றப்பட்டார். நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த சமூகத்திற்கு மாத்திரம் ஒரு அபூபக்கர் சித்திக்கு கிடைத்திருந்தால் அந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். வழிதவறி போன அந்த கூட்டத்திற்கு மாத்திரம் இந்த ஆளுமையான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஒரு பேச்சு கிடைத்திருந்தால் அந்த சமூகம் இன்னைக்கு வழிகட்டு போயிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்தார். இந்த உம்மத்தை பாதுகாத்தார். இந்த உம்மத்தை அல்லாஹ் காப்பாற்றினார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்கிற மிகப்பெரிய ஆளுமை ரசூலுக்கு பிறகு இந்த உம்மத்திற்கு கிடைத்தார்கள். நாம இன்றைக்கு வரை 1400 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் கூட நம்முடைய ஈமான் தடுமாறாமல் தடம் மாறாமல் பாதுகாக்கப்பட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சேவையின் காரணமாக. இந்த உம்மத்து செய்ய வேண்டிய நன்றியில் அதுதான் அடையாளம். நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு, நமக்கு என்ன கடமை இருக்குன்னா, இந்த சமூகம் தடுமாறி விடாமல் பாதுகாத்த மிகப்பெரிய சிறப்பு பல சமூகத்திற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கிடைக்கல. அதனாலதான் அந்த சமூகம் வழிகட்டு போய் நின்றது. அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாத்தான். அவர்களை முதல் இடத்திற்கு கொண்டு வந்தான். இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய பாதுகாப்பு அங்க கிடைச்சிச்சு. ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாகவே தன் வாழ்க்கை அமைச்சிருக்காங்க. சாதாரண மனிதராக அல்ல, சாதாரண மனிதரை வாசிக்கிற வரலாறாக அல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறு. ஆளுமை மிக்க வரலாறாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறு இருந்துச்சு. என்னன்னா, முதல்ல ஆளுமைனா என்ன தெரியுமா? தான் மட்டும் முன்னேறுவது ஆளுமைன்னு உலகத்தில் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர் அறிவாளியாக, இவர் செல்வந்தராக, இவர் படிப்பறி உள்ளவராக தன்னை உயர்த்தி கொள்வது மாத்திரம்தான் ஆளுமைன்னு உலகம் நினைத்த போது, தான் மாத்திரமல்ல தன்னோடு இருக்கிற தோழர்களையும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவதற்கு பேர் தான் ஆளுமை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் இருந்து இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த முதல் பிரச்சாரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எவ்வளவு பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வரலாறை வாசித்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கு. பிலால் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்குள் வருவதற்கு அவர் காரணம். உஸ்மான் இப்னு அஃபான் என்கிற அந்த 3வது கலீஃபா இஸ்லாத்திற்கு வருவதற்கு பிரச்சாரம் செய்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லா என்கிற ரலியல்லாஹு அன்ஹும் மிகச்சிறந்த சஹாபாக்களை இந்த மார்க்கத்திற்கு கொண்டு வந்த பிரச்சாரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேச்சு. எப்படி வாழ்க்கை பாருங்க. தான் மட்டும் நேர்வழி அல்ல, தன் நண்பர்கள், தன் பேச்சை யார் கேட்பார்கள், இந்த சமூகத்திற்கு யாரெல்லாம் பயன்படுவார்களோ அவர்கள் அனைவரையும் இந்த மார்க்கத்திற்குள்ள கொண்டு வந்த சிறப்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சிறப்பு. அடுத்து ஒரு ஆளுமைன்னா என்ன வரும்னா, இயல்பா நாம தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம், நம்ம இல்லாட்டி ஒரு காரியம் நடக்காது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, அல்லாஹ் நமக்கு இந்த வேலையை பயன்படுத்திருக்கானே தவிர நம்ம இல்லாட்டி இன்னமும் சூப்பரா நடக்கும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது நமக்கு அல்லாஹ் போட்ட பிச்சை, இந்த இடத்தில் இந்த செயலை உன்னை வைத்து செய்ய வைப்பதற்கான வாய்ப்பும் உனக்கு நன்மையும் உனக்கு சிறப்பும் நாம் கொடுத்திருக்கோமே தவிர, நீ இந்த காரியத்தை செய்ய மறுத்தால் உன்னை விட சிறந்தவரை அந்த இடத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் சிறப்பாக்குவான். யாரை வைத்தும் யாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் உலகத்தில் நடத்துவதே இல்லை. குழந்தையை பெற்றெடுத்து விட்டு தாய் இறந்து போகிறார், அந்த குழந்தை அதனால் பாதிக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிறதா? சிறப்போடு அந்த குழந்தைகளை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான்.
கட்டிய கணவன் இறந்து போனதால் மனைவியின் வாழ்க்கை தட்டு தடுமாறி நிற்கிறதா? மனைவி இழந்த கணவனின் வாழ்க்கை தடுமாறி நிற்கிறதா? பிள்ளைகளால் பராமரிக்கப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை கண்டுகொள்ளாமல் போவதால் பெற்றோர்கள் சலனப்பட்டு நிற்கிறார்களா? அல்லாஹ் பொறுப்பை தருகிறான், நீ சரியாக நடக்கிறாயா என்று பார்க்கிறான், தந்தால் அருளை கூட்டுகிறான், நீ தராவிட்டால் அந்த இடத்தில் உன்னை விட சிறப்பான ஆட்களை கொண்டு போய் வைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே தனிப்பட்ட வாழ்க்கையின் உயர்வு மாத்திரமல்ல, தன்னோடு சேர்ந்த மக்களையும் அந்த உயர்வுக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி செய்தார். நீங்க உலக வரலாற்றை யோசித்து பார்த்தால், ஒரு சமயத்திற்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு இயக்கத்திற்கோ ஒரு அமைப்பிற்கோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆற்றிய சேவை போல உலகத்தில் இதுவரை யாரும் சேவை ஆற்றவில்லை. நீங்கள் உலக வரலாறு முழுக்க யோசித்து பார்க்கலாம். எந்த ஒரு சமயத்திற்கும் இப்படி ஒரு ஆளுமை கிடைக்கவே இல்லை, எந்த ஒரு சமூகத்திற்கும் இப்படி ஒரு ஆளுமை கிடைக்கவே இல்லை. அவர்கள் ஆற்றிய சேவையின் அளவு அவ்வளவு கனமானது, அது தடித்தது. யாராலையும் அப்படி சேவையாற்ற முடியாத, ஆனா எங்காவது ஒரு இடத்துல நான் தான் இப்படி செஞ்சிருக்கேன்னு அவங்க பேசினதா ஒரு தகவல் இல்லை. நான் ரசூலுக்கு பக்கத்தில் இருந்தவன், ரசூலை பார்த்தவன், ரசூல்லா கூட நான் இருந்தவன், அதனால நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு ஒரு இடத்தில் அடையாளப்படுத்தல. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன்னு தகவலை பதிவு செய்தார்களே தவிர, அறிவிப்பாளருக்கான தகவல் வந்திருக்கிறதே தவிர அதிகார மட்டத்தை நோக்கி தன் பேச்சு செயல்படவில்லை என்பது ஆச்சரியம். ஒரு இடத்தில் கூட அந்த சலனம் வரல, அந்த பெருமையை காட்டல, அந்த தற்பெருமைக்கான வாழ்க்கையை உருவாக்கல. பணிவை நோக்கிய வாழ்க்கையை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காட்டாங்க. இதுதான் ஆளுமையின் வெளிப்பாடு. பெருமை காட்டுவதல்ல ஆளுமை. தன்னை உயர்வு காட்டாமல் யதார்த்த வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்கிற சூழல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறு கொடுக்கிற ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வஃபாத், அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு யார் வரணும்? உலகத்தில் இருக்கிற பெரிய சிக்கலே அப்படித்தான். கட்சி தலைவர் இறந்ததற்கு பிறகு அடுத்து யார் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல கட்சி 2,000 பேர்களை தவிர்ப்போம், அமைப்பு 2,000, இயக்கங்கள் 2,000, எல்லாமே 2,000. ஒரு தலைமை, அந்த தலைமை வகித்த பொறுப்பை அடுத்து யாரு தலைமை பொறுப்புக்கு வரணும்னு உருவாக்கி கொடுப்பதில் தான் இந்த தலைமைக்கு பெருமை இருக்கிற. ரசூலுல்லாஹ் சமிக்கையாகவே தனக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான எல்லா வழிகாட்டுதலையும் செஞ்சு காட்டிட்டாங்க. இமாமத்துல நிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா இடத்தையும் அடையாளப்படுத்திட்டாங்க. எப்படி பொறுப்பை ஏத்தாங்க தெரியுமா? ரசூலை இழந்து அனாதை சமூகமாக மாறிய இந்த சமுதாயத்திற்கு மிக லாபகமாக இவங்க அடுத்த அரசியல் பொறுப்புக்கு வந்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் நடக்கல. இஸ்லாமிய உம்மத்து 2ஆக உடைக்கப்படல. கட்சி உடைக்கப்பட்டதை போல இந்த மார்க்கம் உடைக்கப்படல, இந்த சமுதாயம் உடைக்கப்படல, இந்த சமூகம் உடைக்கப்படல, இந்த ஈமான் உடைக்கப்படல, இஸ்லாத்தின் எதிர்காலம் உடைக்கப்படல. மிக லாபமாக ரசூல் வைத்த பதவியை ரொம்ப லேசா கையில எடுத்துட்டாங்க. இந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு சலனம் இல்லையே, ஒரு சலசலப்பு இல்லையே. ஆலோசனை முகாம்கள் நடத்தப்பட்டதற்கு வரலாற்றினுடைய சான்றுகள் உண்டு. கருத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதற்கான தகவல் உண்டு. வெட்டி உதறியதற்கான ஒரு தகவலும் இல்லை. எல்லோரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அங்கீகரிச்சு கொண்டாங்க. அப்ப என்னன்னா, ஒரு தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு பின்னால் கூட இந்த சமூகம் பிளவுபட்டு விடக் கூடாது என்பதில் ஒரு ஆளுமை இருக்கிறது. அவர்தான் உண்மையான தலைவர். 2ஆக்கிட்டு ஒரு பதவிக்கு வருபவர் தலைவருக்கான அடையாளம் கிடையாது. 4 கூறுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு கூறுக்கு தலைவராக வருபவர் அது தலைமைத்துவத்திற்கான பண்பு கிடையாது. எந்த கூறும் பிரிக்கப்படாமல் அதே சமூகத்தில் மிக லாபகமாக தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு பேரு தான் தலைமை பொறுப்பு. அவர்கள் பொறுப்பேற்ற காலகட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப லாபகமா அவங்க எதிர்கொண்டு போனாங்க. ஆச்சரியம் பாருங்க, அதிசயம் பாருங்க. முதலில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்தவர், முதல்ல மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்தவர், அந்த பிரச்சாரம் செய்தவரே முதல் ஹலீஃபாவாக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். எந்த சமயத்திற்கும் இது கிடைத்ததே இல்லை. ஒரு சமயத்தை பேசியவர், ஒரு சமயத்தினுடைய பிரச்சாரத்தை முன்மொழிந்தவர், அவரே அந்த சமயம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது முதல் ஆட்சியாளராக பொறுப்பேற்றிருக்காருன்னு நீங்க உலக வரலாறு முழுக்க யோசித்து பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தவிர்த்து வேற யாருமே கிடைக்கல. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இஸ்லாத்தை பேசிய மனிதரே இஸ்லாமிய அரசியலின் முதல் தலைவராக மாறிய அதிசயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான்.
இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உள்ள வர்றாங்க, ஆட்சி பொறுப்புக்கு உள்ள வர்றாங்க. 2.5 ஆண்டுகள் தான் ஆட்சி காலம். அந்த 2.5 ஆண்டு கால ஆட்சி காலத்திற்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை இந்த சமூகத்துக்கு சந்திச்சாங்கன்னு பாருங்க. ஒரு கூட்டம் ஜக்காத்தை தர மறுக்கிறது. நாம என்ன நன்றி செய்யணுங்கிற காரணத்தை மட்டும் நான் விளக்குறேன். நிறைய செய்திகள் 1 மாத காலம் பேசினாலும் அபூபக்கர் சித்திக்குடைய வரலாறு பேசி முடிக்க முடியாது, அவ்வளவு தகவல் இருக்கிறது. முதல் வந்த உடனே ஜக்காத்தை தரமாட்டோம்னு சில கூட்டம் மறுக்குது. நாங்க ரசூலுக்கு பிறகு ஜக்காத்தை தரமாட்டோம். இவங்க அறிவிச்ச அறிவிப்பு என்ன தெரியுமா? அபூபக்கர் சித்திக்லேயேதான், யாராவது ஜக்காத்தை தரலன்னு மறுத்தா நான் அவங்கள்ட்ட போர் செய்வேன். உச்சபட்சமான வார்த்தை. பக்கத்துல இருந்த உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்னங்க ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு நீங்க போரா செய்வீங்க? அவன் தனிப்பட்ட விஷயம், ஜக்காத்தை கொடுக்கலன்னா அல்லாட்ட போய் அவன் பதில் சொல்லட்டும், நீங்க ஏன் போர் செய்யணும்னு இவ்வளவு உச்சபட்சமான வார்த்தையை சொல்றீங்க? அபூபக்கர் சித்திக் விளக்கம் கொடுக்கறாங்க, தொழுகையை ஏற்றுக்கொண்டு நான் தொழுவேன், பொருளாதாரத்தில் இருக்கிற ஜக்காத்து கடமையை மட்டும் ஒருத்தன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னா அதை எப்படி ஏத்துக்கிற முடியும்னு கேட்டாங்க. அதோட சேர்த்து உமர் ரலியல்லாஹுக்கு இப்படி ஒரு வார்த்தையை கேட்டாங்க, உமரே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி இந்த மார்க்கம் பூர்த்தி ஆயிருச்சு, வஹியையும் அல்லாஹ் நிறுத்திட்டான், எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாமிய ஷரியத்தினுடைய ஒரு சட்டத்தை ஒரு அமலை இல்லாமல் ஆக்குவதற்கு நான் காரணமாக இருப்பேனா? நான் உயிரோடு இருக்கிற வரை இது நடக்கவே நடக்காதுன்னாங்க. அதுல என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? ஒட்டகத்தின் கயிறு தான் ஒருத்தனுக்கு ஜக்காத்து. கயிறை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஒட்டகத்தின் கயிறு அளவு ஒருத்தனுக்கு ஜக்காத் இருந்து ஒருத்தன் ஜக்காத்து தரலன்னு மறுத்தா ஒரு படை தயார் செய்யப்படும், அபூபக்கர் சித்திக் தளபதியாக நின்று போர் செய்வேன். நீங்க கவனிச்சு பாருங்க, அவ்வளவு கடுமை காட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, பின்னால்தான் எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு இந்த கடுமையினுடைய வீரியம். அன்றைக்கு அவர்கள் மாத்திரம் கடுமை காட்டாமல் போயிருந்தால் இஸ்லாத்தினுடைய நிறைய ஷரியத்தை நாமல் காணாமல் ஆக்கியிருப்போம். நமக்கு நிறைய சட்டங்கள் கிடைக்காம போயிருக்கும். ஆளாளுக்கு உட்புகுந்து எடுத்தவன் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன், அவன் இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செய்கிற சூழலுக்கு இந்த மார்க்கம் தள்ளப்பட்டிருக்கும். சிதைக்கப்படாமல் சின்னாபின்னமாக்கப்படாமல் ரசூல் கட்டி காத்த மார்க்கத்தை ஒரு 1100 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் கூட இந்த உம்மத் நேர்வழி தவறாமல் வாழ்வதற்கு காரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காட்டிய கடுமை. இயற்கையில கடுமையான மனிதர் கிடையாது, பேச்சுவார்த்தைகள் கடுமையான மனிதர் கிடையாது, இயல்புல கோபப்படுற ஆள் கிடையாது. ஆனால் மார்க்கத்திற்கு எதிராக ஒரு செயல் நடக்குமானால் அதை போர் செய்வதற்கு அபூபக்கர் தயாராக நிற்கிறார்னு ஒரு சாதாரண மனிதர் போர் பிரகடனத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறாங்கன்னா அதுதான் ஆளுமையின் வெளிப்பாடு. நீங்க சாதாரணமா கடக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? உமரை பார்த்து ஒரு இடத்துல கேட்கிறாங்க, மார்க்கத்துக்கு முன்னாடியெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடியெல்லாம் வீரராக இருப்போம், மார்க்கத்தை ஏற்றதுக்கு பிறகு கோழை ஆயிடுவோமா? அச்சப்பட்டு அடங்கி போயிடுவோமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முன்னாடி மட்டும் வீரராக இருப்போம். இப்ப அவ்வளவு கடுமையான வார்த்தையை பேசினாங்க. இந்த மார்க்கத்தினுடைய விஷயம் தடைபட்டு விடக் கூடாது என்பதில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க. உள்ள இருக்கிற கலகக்காரர்கள் பூரா நிறைய பிரச்சனை பண்றாங்க. முஸ்லிம்களை போல நடித்து கொண்டு முனாஃபிக்குகளாக வேலை பார்த்த நிறைய கலகக்காரர்கள் பல்வேறு பிரச்சனையை உள்ள இருந்து கிளப்புறாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் முடிவெடுத்தாங்க. இவங்க எல்லாம் திட்டம் போறாங்க, உள்ள வந்து நீங்க சமாதானமா போயிட்டா உங்களோட நாங்க உடன்படுறோம் அப்படின்னு பேசுறாங்க. இவங்க சமாதானத்துக்கு போல அவங்க வெளியேறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள மக்களை புறா ஒன்று கூட்டுறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள மக்களை புறா ஒன்று கூட்டி அமர வச்சுட்டு அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க. அதுக்கு முன்பு வரை ரசூலுக்கு பக்கத்துல ரசூல்லாவுக்கு பின்னாடியே போயிட்டு அமைதியாக எந்த வார்த்தையும் பேசாத ஒரு சாதாரண மனிதர் இப்ப ஹலீஃபா என்கிற பொறுப்பு வந்ததற்கு பிறகு சமூகத்தின் மீது கவனம் வருகிற ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பாடம். திருக்குரான்ல அல்லாஹ் பேசுகிறான். சூரத்து நம்ல் என்று ஒரு அத்தியாயம், எறும்பு என்ற அந்த அத்தியாயத்திற்கு பெயர். எறும்பை பற்றிய ஒரு தகவல் அங்கே வருகிற. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன் படை பட்டாளத்தோடு வருகிறார்கள். எறும்பு தரையில் நடந்துகிட்டே வருது. அப்ப அந்த கூட்டத்தினுடைய தலைமை எறும்பு பேசுகிறது. பேசியது பெண் எறும்பு என்று சொல்லப்படுகிறது. காலத்தின் நம்லாஜ் உதுகுலு மசாக்கினக்கும் லால யஹ்தி மன்னக்கும் சுலைமான் வஹும் லா யஷ்உரூன். சுலைமான் தன் படை பட்டாளத்தோடு வர்றாரு. நீங்க கவனமா உங்களுடைய பொந்துகள்ல போய்கிட்டீங்கன்னா நீங்க பாதுகாப்பு பெறுவீங்க, இல்லைன்னா உங்களை அவர் அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற. சுலைமான் நபிக்கு இந்த வார்த்தை கேட்டது, படை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க.
இந்த குர்ஆன் வசனத்துல நிறைய தகவல் இருக்கிறது. எறும்பு பேசுமா, சாத்தியப்படுமான்னு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு எறும்பு பேசும், எறும்புக்கு பாசைகள் இருக்கிறது, எறும்புக்கு மொழி இருக்கிறது, எறும்பு மனித வாழ்க்கை வாழுகிறது, ஃபேக்டரி வச்சிருக்கு, மேனேஜர் இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல கிடைக்கிற முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? அந்த எறும்பு, பெண் எறும்பு தன் சமூகத்திற்கு வரக்கூடிய பாதிப்பை முன்கூட்டியே அறிந்து அந்த எறும்பு பாதுகாத்தது குர்ஆனில் அல்லாஹ் இடம்பெற வைத்தான். குர்ஆன்ல பேசுறான். அதிசயம் பாருங்க, சூரத்துல் பக்ராவுல தான் தொடங்குது. பசுமாட பேசித்தான் நாசுங்கிற அத்தியாயத்துல முடிக்கிறான். தொடங்கும் போதே பசுமாட்டுல இருந்து தொடங்கித்தான் உங்க வாழ்க்கையினுடைய வித்தியாசமாக குர்ஆனுடைய அமைப்பு பாருங்க. கடைசியில தான் நாசுல வந்து நிக்குது. பெரும்பாடு பட்டு தான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு நாம வரணுங்கிறது குர்ஆனுடைய அத்தியாயத்தின் தொகுப்பே நமக்கு உணர்த்துகிறது. அப்ப ஒரு சமூகத்தின் மீதான தலைமை, அந்த சமூகம் பாதிக்கப்படுவதற்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அபூபக்கர் சித்திக் வந்துடுறாங்க, சாதாரண மனிதர். ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பள்ளிவாசல மக்களை ஒன்று கூட்டுறார், மக்கள்கிட்ட பேசுறார். நான் அச்சப்படுகிறேன், கலகக்காரர்கள் ஏதோ குழப்பம் செய்வதை போல எனக்கு தோணுகிறது. அவங்க பகல்லையும் தாக்க வரலாம், இரவுலையும் தாக்க வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் நாம இருக்கிறதுல இருந்து ஒரு 12 கிலோமீட்டருக்கு பக்கத்துல தான் அவங்க இருக்க மாதிரி என் மனசுக்கு தோணுது. பக்கத்துல சுத்தி இருக்காங்க, எப்ப தாக்க வரலாம், நீங்க அதனால தயாரா இருங்க, ஆயுதத்தையும் தயார்படுத்திக்கங்க, நீங்களும் ஆயத்தமா இருங்க, கவனமா இருங்கன்னு அந்த மக்களுக்கு சொல்லிட்டு ஒரு படையை உருவாக்கி மதீனாவுடைய எல்லைகளை நிறுத்தி வச்சாங்க. நீங்க இந்த படையை இரவும் பகலும் காத்துக்கிட்டே இருங்க, யாராவது ஏதாவது செய்யற மாதிரி தகவல் வந்தா நாம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். மக்கள்கிட்டையும் சொல்லி இருந்தாங்க, நீங்க எப்பவும் சுதாரிப்பாருங்க, எப்பவும் தகவல் வரும். இவங்க பேசி 3 நாள் ஆகல, 3 நாட்களுக்குள்ளேயே கலகக்காரர்கள் மிகப்பெரிய படையை திரட்டிட்டு ஹுசைன்கிற இடத்துல பாதி பேர்த்த நிப்பாட்டிட்டு மதீனாவுக்கு உள்ள வர்றாங்க. ஒரு படை வர்றாங்கிற தகவலை அபூபக்கர் சித்திக் சொல்லப்படுது. ஏற்கனவே மக்களை தயார் நிலையில வச்சிருந்தாங்க. ஒரு தலைவனுக்கு இது வேணும், மக்களை அந்த மனநிலையை ஒன்று பார்க்கிற சூழலுக்கு வரணும். மழை வரும், இப்படி பிரச்சனை ஆகும்னா முதல்ல மக்கள் மனநிலை தயாரா இருந்தா எதிர்கொண்டிருப்போம். மனநிலை தயாராக இல்லாதனாலதான் மழை நமக்கு பிரச்சனையா மாறிச்சு. புயல் வரும்ங்கிற தகவல் முதல்ல மனநிலையில தயாரா இருந்தவனும் இங்க நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இப்ப கொரோனா வந்தாலும் சமாளிக்க தயாராயிருவோம். ஏன்னா மனநிலை அது பக்குவப்பட்டு தயாரிப்புக்கு நாம வந்துட்டோம். தயாரிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு தகவல் வருகிற போதுதான் மனிதர்கள் எதிர்கொள்ள முடியாத சூழலுக்கு போறாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் அவங்க மிகப்பெரிய மனோதத்துவ அறிஞராக அந்த மக்களின் மனநிலையை தயார்படுத்தினாங்க. வராட்டியும் பிரச்சனை இல்லை, வந்தா நீங்க தயாரா இருங்க. சொன்ன மாதிரியே வந்தாங்க, படையோடு கிளம்பி போனாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மதீனாவில் யாருமே இல்லை, நம்ம மதீனாவை அடிச்சு நொறுக்கிடலான்னு உள்ள வந்தா ஏற்கனவே படை தயாரா இருந்தது. அடிச்சு கொண்டு போய் ஹுசைன்கிற இடம் வரைக்கும் கொண்டு போய் விட்டாங்க. அங்க ஒரு படை வந்தது, போர் செய்தார்கள், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. முஸ்லிம்களாக நடித்த கலகக்காரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் யுத்தம் நடந்து முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. முதல்ல வார்த்தை உச்சரிச்சாங்கல்ல, இந்த மார்க்கத்துக்கு எதிராக இருந்தா போர் செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி போர் செய்வதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். இதுதான் ஒரு தலைமைத்துவத்திற்கான அடையாளம். தன் சமூகத்துக்கு என்ன பாதிப்பு வரும், நீங்க தலைமை ஒரு அமைப்புக்குள்ள தலைவரெல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாவற்றுக்குள்ளேயும் தலைமும் இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி என்கிற வாழ்க்கைக்குள்ள கணவன் தலைமையில இருக்கிறார். அவர் தலைமையில குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹீத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நான் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. அடுத்த வார்த்தை என்ன, உங்களுடைய பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடந்த காலங்கள்ல ஒரு பள்ளிவாசல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, நாம இந்த ஃபேனை போடல, ஆஃப் பண்ண வேண்டிய வேலையும் நம்ம வேலை இல்லை, அதுக்கு தனியாக ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு பொது சொத்துல ஃபேன் ஓடுனா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க அமத்தலைன்னா அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஏன்னா ஏன் வீட்டு ஃபேனை ஓடிச்சு ஏன் ஆஃப் பண்ணல, ரோட்ல போற ஒரு தண்ணீர் பைப்பை திறந்து விட்டு தண்ணீர் கீழே ஒழுதுகிட்டே இருக்கு, நான் திறந்து விடல, அடைக்கிற வேலையும் ஏன் வேலை இல்லை, ஆனா பார்த்துட்டா எனக்கு பொறுப்பு வந்துடும். ஒரு தேவையில்லாமல் ஒரு பொது சொத்துல தண்ணீர் சீரழிந்து கொண்டிருக்கிற போது அதை அடைக்க வேண்டிய பொறுப்பு குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹீத்திஹி, எல்லாவற்றுக்குள்ளேயும் பொறுப்பு இருக்கிறது. எனவே ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் கணவன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பை கணவன் சரியாக தலைமைத்துவத்தில் செய்யணும். குழந்தைகளோடு வருகிற போது ஒரு தந்தை பொறுப்பாளி, தன் குழந்தைகள் குறித்து தந்தை சரியான விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான், அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு முஹல்லா முத்தவல்லி தலைவர், அந்த முஹல்லாவிற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து அவர் சரி செய்யணும். அது ஒரு அமைப்புக்கு, ஒரு சமயத்திற்கு
எல்லா இடங்களும், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஆசிரியருக்கு கட்டுப்பட்ட மாணவர்கள், ஒரு அரசியலில் தலைவருக்கு கட்டுப்பட்ட தொண்டர்கள், எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ் தலைமைத்துவத்தை பொறுப்பாளர்கள் நியமிக்கிறான். அந்த பொறுப்பை உணர்ந்து அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற பாடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான பாடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்குடைய நெருக்கத்துல உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில, சிறிய வயது சஹாபி, அவருடைய தலைமையில ஒரு படையை அனுப்பணும்னு நினைச்சாங்க. தயாராகி கொண்டிருக்கிற நேரத்துல ரசூல்லாவுக்கு நோய்வாய்ப்பட்டு ரசூலின் மரணத்தில் இந்த சமூகம் கவனம் செலுத்துறதுனால அந்த படை அனுப்பப்படலை, நிறுத்தப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பொறுப்பை ஏத்தவுடனே என்ன முடிவெடுத்தாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான 19 நாள் கழிச்சு அடுத்த கட்டம், ஒரு துக்கம், ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வு, ஆனால் சமூகத்தை கட்டுக்கோப்பு கொண்டு வரணும்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, உசாமாவினுடைய தலைமையில ஒரு படை அனுப்புவோம். நிறைய சஹாபாக்கள் மறுக்கிறாங்க. ஏன்னா மதினாவிலே குழப்பத்தில் இருக்கு, ஏற்கனவே உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு, இப்ப எதுக்கு ஒரு படையை நம்ம வெளியே அனுப்பணும், தேவையில்லையே, தவிர்க்கலாமே. உசாமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த படையை நான் தயார் பண்ணி அனுப்பல, படையை அனுப்ப சொன்னது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் போட்ட ஒரு உத்தரவை மீறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களா? இது நானா தயார் பண்ண படையா? இது ரசூல் செய்த ஒரு செயலை செய்யாம விட மாட்டேன். முதல் உத்தரவே அதைத்தான் சொன்னாங்க, என்னுடைய தலைமை ரசூலுல்லாஹ் எதை செஞ்சாங்களோ அதைத்தான் நான் செய்வேன்னாங்க. ரொம்ப கவனமா இருந்தாங்க. நான் புதுசா வந்ததுனால ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன்னு நினைக்காதீங்க, ரசூலின் வழித்தடத்தில் மாத்திரம்தான் என் பயணம் போகும். படையை கிளப்பணும்ட்டாங்க. சரி, ஒரு வழியா படை கிளம்பட்டோன்னு சஹாபாக்கள் முடிவுக்கு வந்துட்டு, தலைமையில ஒரு சின்ன வயசு சஹாபி இருக்காரு, பெருங்கொண்ட சஹாபாக்கள் பூரா அவங்களுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு போன்ற, காலித் இப்னு வலீத் போன்ற பெருங்கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் பின்னால நிக்கிறாங்க. ஆனா உசாமா தலைமை. எல்லாரும் பேசினாங்க, இந்த தலைமையை மட்டும் மாத்திட்டா பிரச்சனை இல்லாம இருக்கும், உசாமா வேணாம், தலைமையை மாத்தலாம். யாரு போய் பேசுவா? உமர் அனுப்பி பேச வைப்போம். உமர் ரலியல்லாஹு போய் அபூபக்கர் சித்திக் பேசுறாங்க, சரிங்க படையை அனுப்பிடுவோங்க, ஆனா தலைமையை மட்டும் மாத்திடுவோம், உசாமாவை மட்டும் மாத்துவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு கோவப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை தலைமையா போட்டு இவர் தலைமையில போர் செய்யணும்னு சொல்றாங்க, நீங்க ஏன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக அபூபக்கர் நடப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எந்த காயினத்தை பாக்குறீங்க? நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கீங்களா? ரசூலுடைய வார்த்தைக்கு எதிராக அபூபக்கர் நடப்பார் நினைச்சீங்களா? வாய்ப்பே இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, படை கிளப்பும்னு படை இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. இவங்கள்ட்ட இப்ப சொன்னா நடக்காதுன்னு நேரடியா படை இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படை தளபதிகளை நிற்க வைத்து ஒரு உரையாற்றுகிறார். மக்களுக்கு சொல்ல வேண்டிய உரை, வாய்ப்பு இருந்தா நோட்டீஸ் அடிச்சு கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லையும் இந்த உரை கொண்டு போய் சேர்க்கப்படணும். இஸ்லாம் வாளால் பரவியது, வாளால் பரவியதுன்னு உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்றாங்க. வாள் எப்படா பரப்போம்? வாள் ஒரு மனுஷனை வெட்டுமா பரப்புமா? வாள் பரப்பவே முடியாது, வாளுக்கு அந்த சக்தியே கிடையாது. ஒரு மார்க்கத்தை, ஒரு சமயத்தை ஒரு இறைவனாக மாற்றுவதற்கு வாளுக்கு சக்தி இருக்கிறதா? சக்தி கிடையாது. நாம என்ன சொல்றோம்னா, இஸ்லாத்துடைய நற்குணம் அல்ல, போர்க்களத்திற்கு போகிற மனிதன் எப்படி நடக்கணும்னு இஸ்லாம் சொல்லியிருக்கு தெரியுமா? போர்க்களத்திற்கு போகிற மனிதனுக்கு நீங்க வரலாறுகளை வாசித்து பார்த்தால், சிலுவை யுத்தத்திற்கு வீரர்களாக கிறிஸ்தவர்கள் கிளம்புகிற போது அந்த திருச்சபை என்னென்ன உடன்படிக்கை அவர்களை செஞ்சுக்கிட்டதுன்னு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது நுட்பம் தெரியும். உங்களுக்கு பொருளாதாரம் தர்றோம், உங்க கடனை அடைச்சிடறோம், உங்க குடும்பத்தை பாதுகாத்துறோம், இவ்வளவு சொத்தை உங்களுக்கு தர்றோம், நிறைய அறிக்கை. இங்க போர்க்களத்திற்கு கூட்ட சஹாபாக்களுக்கு எந்த அறிக்கையும் ரசூலுல்லாஹ் கொடுக்கல. போர்க்களத்துக்கு வர்றீங்கல்ல, நீங்க தான் காசு கொண்டு வரணும்னாங்க. எல்லா பணத்தையும் வாங்கிட்டாங்க. உயிரையும் கொடுக்கணும், காசையும் கொடுக்கணும். இதுக்கு கூலியா இந்த நாட்டை உனக்கு கொடுப்பேன், இந்த பொருளாதாரத்தை உனக்கு கொடுப்பேன், இந்த அதிகாரத்தை கொடுப்பேன், எதுவுமே கிடையாது. அல்லாட்ட வாங்கிக்க. மறுமையில தான் உயிரையும் கொடுக்கணும், பொருளையும் கொடுக்கணும். கூலி சொர்க்கத்தில், கூலி மறுமையில். உலகத்தின் ஆதாயத்தை எதையும் ரசூலுல்லாஹ் காட்டல. இது போர்க்களத்தில் நடந்து கொண்ட முக்கியமான செய்தி. சரி, போர்க்களத்திற்கு போற வீரர்களுக்கு உபதேசம் பண்ணணும்ல. எப்படி உபதேசம் பண்ணணும்? போர்க்களத்துக்கு நிக்கிறாங்க, எல்லா நியதியும் உடைக்கப்படும். போர்க்களத்துல எல்லா நியதியும் அத்துமீறுவாங்க. எப்படியாவது நீங்க ஜெயிச்சா போதும். ரத்தத்தை சூடேற்றி நரம்புகள் புடைக்க வைத்து, இப்ப எவனாவது கையில கிடைச்சானா உடனே அவனை குத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வீரம் ஊட்டித்தான் ஒரு போர் வீரன் அனுப்பப்படும். ரசூலுல்லாஹ் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு உபதேசம் பண்றாங்க. போருக்கு தலைமை பொறுப்பு போறீங்க, முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? இஸ்லாத்தை அல்லாஹ்வும் அவன்கிட்ட சொல்லணும்.
உலகத்திலேயே போர்க்களத்திற்கு போகிற ஒரு வீரனை அழைப்பாளனாக அனுப்பியது அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான். நீங்க உலக வரலாற்றில் எங்க வேணா வாசிக்கலாம். நீங்க போய் மார்க்கத்தை சொல்லு, அல்லாவை ஏத்துக்கிட்டா விட்டுட்டு திரும்பி வந்துரு. சண்டை போட நோக்கம் அல்ல. அவன் மறுத்து பிரச்சனை பண்ணான்னா அடுத்து நீ சண்டைக்கு போ. உலகத்திலேயே ஒரு போர்க்களத்திற்கு போகிற வீரனை அழைப்பாளனாக அனுப்பிய அதிசயம் அல்லாஹ்வுடைய தூதரின் அதிசயம். நிறைய விஷயங்களை போர்க்களத்திற்கு போகிற வீரர்களை ரசூலுல்லாஹ் பண்படுத்த அனுப்புவாங்க. இங்க அபூபக்கர் சித்திக் எல்லாம் பேசுகிறார். ரசூல் பேசியதை போல அந்த பேச்சு இருந்தது. ரசூலின் பின்பமாக, ரசூலின் பிரதிபலிப்பாக நபியை போல வாழ்ந்த அபூபக்கர் சித்திக் எல்லாம் போர்க்களத்திற்கு போகிற உசாமா ரலியல்லாஹுடைய தலைமையில் நின்ற அந்த படையை பார்த்து பேசின முதல் வார்த்தை உலகத்தில் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது, யுத்த களத்தில் மோசடி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச பொருளாதாரத்துல தான் மோசடி பார்த்திருக்கோம், வியாபாரத்துல தான் மோசடி பார்த்திருக்கோம். யுத்த களத்திற்கு போகிற வீரர்களை நீங்கள் மோசடி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா யுத்த களத்திலேயும் அத்துமீறல் நடக்கிறது, யுத்த களத்திலேயும் அடாவடித்தனம் நடக்கிறது. பேச முடியாத பாலஸ்தீனத்தினுடைய நிகழ்வு, கண்ணீர் ததும்புகிற அந்த காட்சி யுத்த களத்தில் செய்யப்பட்ட மோசடியா இல்லையா? அத்துமீறலா இல்லையா? ஒரு மார்க்கத்தை, ஒரு சமயத்தை பின்பற்றியதற்காக பச்சிலம் குழந்தைகள் எவ்வளவு தூரம் கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு கடற்கரையில ஒரு புகைப்படத்தை ஒரு இஸ்லாமிய பத்திரிகை போட்டிருக்கிறது. என் வாழ்நாளில் மறக்க முடியாத புகைப்படம். ஷாலு ஆனு என்று சொல்லக்கூடிய ஒரு 2 வயது சிறுவன் கடற்கரையில் மிதந்து வந்து கடற்கரையில குப்பர விழுந்து கிடக்கிறார். இங்கிருந்து அந்த புகைப்படத்தில் பார்த்தால் அந்த குழந்தை ஏதோ குப்பர விழுந்து படுத்து தூங்குவதை போல கிடக்கிறது. ஆனால் இறந்து சடலமாக அந்த குழந்தை கிடந்தது. எவ்வளவு அத்துமீறல்கள், எவ்வளவு அடாவடித்தனம் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறோம். இதுக்கு அத்தனைக்கும் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். எங்கள் குழந்தைகளின் கதறலுக்கும் கண்ணீருக்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லாமல் தப்பிக்க முடியாது. இறைவனை மாத்திரம் நம்பிக்கை வைத்து கையாலாகாத சூழ்நிலையில் பலவீனத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகம் ரமலானின் இரவில் அல்லாஹ்விடத்தில் கையேந்து கேட்கிறது. பாலஸ்தீனத்தில் அத்துமீறப்பட்ட காரியங்கள் அனைத்திற்கும் எங்கள் ரப்புவிடத்தில் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அபூபக்கர் சித்திக் பேசினாங்க, மோசடி செய்யாதீங்க. யுத்த களத்திற்கென்று சில கண்ணியம் இருக்கிறது, சில மரியாதை இருக்கிறது. நாம் நாட்டை பிடிப்பதற்காக போகல, நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக போகல, அல்லாஹுவின் கலிமாவை இந்த உலகத்தில் உயர்த்துவதற்காக போய் நிற்கிறோம். எனவே யுத்த களத்தில் நீங்கள் மோசடி செய்யக்கூடாது என்று தன் வீரர்களை பக்குவப்படுத்துறாங்க அபூபக்கர் சித்திக் எல்லாம். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாங்க, உங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க. யுத்த களத்துக்கு போயிட்டோம்னு உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யாதீங்க. உங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்க என்ன செய்யுங்க. இஸ்லாம் அதில் தானே ஒரு 3 பேர் பயணத்துக்கு போறீங்களா, ஒரு ஆள் அமீர் ஆக்குங்க, ஒரு மஷூராவை ஒருத்தர் அமீர் ஆக்குங்க, அந்த அமீருக்கு கட்டுப்படுங்க. இந்த சமூகத்தை பக்குவப்படுத்தப்பட்ட இடம்ங்க. நாம ஏன் இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோம்னா நிறைய சுன்னத்துகளை நாம தவற விட்டோம். சுன்னத்து தானே, சுன்னத்து தானேன்னு அந்த இழுத்த இழுவை தான் நிறைய நம்முடைய வாழ்வியலுடைய பொக்கிஷங்கள், அருள்கள், நம்மை ஆற்றுப்படுத்த அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் அனைத்தையும் தொலைச்சிட்டோம். உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்க, அத்துமீறாதீங்க. அடுத்த வார்த்தையை சொன்னாங்க, எந்த உடல்களையும் சிதைத்து விடாதீங்க. இறந்து போனதற்கு பிறகு கூட வக்கிரமா அந்த உடம்பு புண்ணாக்குறதுக்கு சில பேர் முயற்சி பண்றான். அது செத்து போன பிணம். இந்த மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு பிண அந்த மையத்தை கூட அவ்வளவு கண்ணியமா கொண்டு போய் உலகத்திலேயே குர்ஆன் சொல்லுகிறத வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஈமானுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஒரு கண்ணியமாக ஒரு மௌத்து அடக்கப்பட வேண்டுமானால் அவன் முஸ்லிமா மௌத்தானத்தான் சாத்தியம். குளிப்பாட்டில் எவ்வளவு கண்ணியம், அந்த ஆடை கொடுப்பதில் எவ்வளவு கண்ணியம், சந்தூக்கு பெட்டியை தூக்கி போகிற போது கூட அந்த உடல் ஆடிவிடக் கூடாது என்பதில் முஸ்லிம்கள் காட்டுகிற அக்கறை, கபருக்குள்ள வைக்கிற இடத்தில் உள்பட எவ்வளவு கண்ணியத்தோடு ஒரு ஜனாசா அடக்கப்பட வேண்டும். எந்த மண்ணில் படைக்கப்பட்டானோ, எந்த மண்ணில் உருவாக்கப்பட்டானோ அதே மண்ணில் மீண்டும் வைத்து அந்த மனிதனை கரைப்பதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கான். மௌத்தானா முஸ்லிமா மௌத்தானோ, அதுதான் பாக்கியம், அதுதான் கண்ணியம், அதுதான் மரியாதை. வெறும் பூச்சோடனைகள் மரியாதை கிடையாது. கையங்காலை உடைச்சு கட்டி வச்சுட்டு பூச்சோடனைகளின் மரியாதை கிடையாது. அந்த ஜனாசாவின் அசைவு கூட அந்த உடலுக்கு துன்பம் வந்துவிடக் கூடாது என்கிற கண்ணியம் இருக்கு பாருங்க. உடலை சிதைச்சிடாதீங்க. எவ்வளவு உடல்கள் ரணமாக்கப்படுது. கண்ணை தோண்டி எடுத்து கையை வெட்டி இறந்து போனதுக்கு பிறகும் கூட குழந்தைகளுடைய ஜனாசாவில் அத்துமீறி நடக்கப்படுகிற காட்சி
அல்லாஹ்வை தவிர ஆற்றுப்படுத்துவதற்கு வார்த்தையும் இல்லை, சொல்றதுக்கு நமக்கு தகவலும் இல்லை. அபூபக்கர் சித்திகள் எல்லாம் பேசினாங்க, உடல்களை நீங்கள் சிதைக்காதீங்க. போர்க்களத்துக்கு போறீங்க, வயதானவர்கள் வந்திருப்பாங்க, அவங்க யுத்தம் பண்ண வரல. பெண்கள் வந்திருப்பாங்க, குழந்தைகள் வந்திருப்பாங்க, அவங்கள கொலை செஞ்சிடாதீங்க. போர்க்களத்துக்கு யுத்தங்க, இஸ்லாம் போட்ட சட்டம். நீ போனீன்னா வயசானவனை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகள். என இந்த வாள் ஏந்தப்படுகிற போதே முன்னால் வந்து நிற்பவன் யார் என்கிற நிதாரணம் ஒரு முஸ்லிமுக்கு வரணும். நீ வாழை தூக்குற, நான் போர்க்களத்துக்கு போயிட்டேன், எத்தனை பேரை வெட்டி வீழ்த்து வந்தேன் என்கிற எண்ணிக்கை அல்ல ஒரு இஸ்லாமிய போர்க்களத்தில் கலந்து கொள்கிற ஒரு முஃமினுக்கான கட்டளை. உன் வாள் உயர்த்தப்படுகிற போது எதிர்த்து நிற்பவன் வயதானவனா, பெண்ணா, குழந்தையா, உன் கோபத்தை அடக்கி உன் வாள் கீழே விட வேண்டும். எவன் எதிரியாக இருக்கிறானோ அவன்கிட்ட தான் நீ போய் யுத்தம் பண்ணணும். சட்ட நுணுக்கத்தை பாருங்க. யுத்த களத்திற்கு போகிற மனிதனுக்கு கூட இஸ்லாம் வகுத்து கொடுத்த சட்டத்தினுடைய அடிப்படை. ஈச்ச மரங்கள் இருந்தா மரத்தை வெட்டிடாதீங்க, தீ வச்சு அந்த மரங்களை எரிச்சிடாதீங்க. இயற்கையை பாதிக்க கூடாது. முதல்ல இயற்கையில தான் கை வைக்கிறான். இயற்கையை பாதிச்சுட்டு தான் அடுத்த மனுஷனுக்கே போறான். நிழல் தரக்கூடிய பழம் தரக்கூடிய மரங்கள் இருந்தால் அந்த மரங்களை வெட்டிடாதீங்க. நம்ம நோக்கம் மரத்தை வெட்டுறதா? இயற்கையை அழிப்பதா நம்ம நோக்கம்? நம்ம அதுக்காக வந்தோம். உலகத்திலேயே மரம் நடுவது சம்பந்தமாக ரசூல்லா பேசுனது போல உலகத்துல யாரும் பேச முடியாது. மரம் நடுவதை சதக்கான்னு சொன்னாங்க. நமக்கு சதக்கான இபாதத்துன்னு புரிஞ்சு வச்சிருக்கோம்ல. சதக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரம் நடுவது சம்பந்தமாக ஒரு ஜும்மாவிலேயே உரையாற்றுகிற அளவுக்கு தகவல் இருந்துச்சு. மரம் நடுவது சதக்கா, அதுல நிழல் தர பறவைகள் போய் மனிதர்கள் போய் அமர்ந்தா அது உனக்கு சதக்கா, அங்கிருந்து பழங்களை யாராவது சாப்பிட்டால் அது உனக்கு சதக்கா. ரசூல்லா சொல்லி கொடுத்த வழிமுறை. இயற்கையை எங்கேயும் சிதைத்து விடக் கூடாது என்பதில் இந்த மார்க்கம் ரொம்ப கவனமா இருக்கு. எங்க நோக்கம் இயற்கையை அழிப்பதல்ல, இயற்கையை பாதுகாப்பது, இயற்கையை பசுமையாக வைத்திருப்பது. நாங்க அதுக்கு யுத்த களத்திற்கு போகிற வீரர்களுக்கு அபூபக்கர் சித்திக் எல்லாம் சொன்ன செய்தி. அடுத்த மதத்தினுடைய ஆலயம்லாம் இருக்கும். அந்த ஆலயத்துக்குள்ள வயதானவர்கள் போய் தங்கி இருப்பாங்க பாதுகாப்புக்கு. அந்த ஆலயத்தையோ அங்கே தங்கி இருக்கக்கூடிய மக்களையோ பாதிக்க கூடாது. யுத்த களத்துல முதல் வேலையை பள்ளிவாசலை தானே இடிக்கிறான். பள்ளிவாசலுக்குள்ள புகுந்து தொழுதுகிட்டு இருந்தவங்க மேல துப்பாக்கி சூடு, சர்ச்சுக்குள்ள நுழைந்து ஜெபித்து கொண்டிருந்தவர்கள் மேல அத்துமீறி துப்பாக்கி சூடு, தொழுகிறவனை எட்டி உதைக்கிற காரியம். ஒரு வணக்கம் செய்து கொண்டிருக்கிற வணக்கசாலையை பாதிப்பது தான் போர்க்களத்தின் யுக்தியாக உலகத்தில் கடைபிடிக்கப்படுகிற போது ஒருத்தர் அடுத்த மதத்தின் ஆலயம். எங்க மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் மட்டும் இருக்கணும் நாங்க விரும்பல. ஒரு சமயம் மாத்திரம் தான் இந்தியாவில் இருக்கணும்னு சில பேர் பேசுறாங்கல்ல. இஸ்லாம் அப்படி பேசல. எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல இஸ்லாம். எது சத்தியம்னு நாங்க பேசுறதுக்கு முயற்சி பண்றோம். ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாத அவங்களுடைய கொள்கை. லா இக்ரஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. எண்ணிக்கை எங்கள் மார்க்கத்தின் வளர்ச்சி கிடையாது. கோடிக்கணக்கான ஆள்கள் இருந்தா தான் எங்க மார்க்கம் சரியான்னு நாங்க பேசல. எண்ணிக்கையின் அடிப்படையில் வளர்கிற மார்க்கம் அல்ல, ஒழுக்கத்தின் அடிப்படையில் வளர்கிற மார்க்கம் இந்த மார்க்கம். அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள சேர்க்கணும்னு அத்துமீறிய காரியத்தை, அபாண்டமான காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எங்களுக்கு அப்படி வழிகாட்டப்படல, நாங்கள் அப்படி வார்க்கப்படல. எல்லாவற்றையும் தாங்குகிற பொறுமையின் நபியாக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை பின்பற்றுகிற உம்மத் இந்த உம்மத். அப்ப அதனால தேவையில்லாத அத்துமீறிய காரியங்களை முஸ்லிம்கள் செய்ய மாட்டாங்க. இதுவரை நம்ம மேல வழக்கு கிடையாதுங்க. இது மேல வழக்கு கிடையாது. எவ்வளவு நம் மீது அத்துமீறப்பட்டு 1992 பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுச்சுல, தமிழ்நாட்டில் ஏதாவது கலவரம் பண்ணோமா? ரசூல்லாவை சித்தரித்து கார்ட்டூன் படங்கள் வரையப்பட்டதுல எங்கள் உயிரின் மீது கை வைக்கப்பட்டதற்கு சமம். போராட்டம் நடத்தினோம், கோஷங்கள் எழுப்பினோம். எங்காவது அத்துமீறி நடந்தோமா? பஸ்ஸை எரிச்சோம்னு வழக்கு இருக்கா? யாரையாவது கொலை செஞ்சோம்னு வழக்கு இருக்கா? நாங்க மண்ணெண்ணை ஊத்தி தீயெரித்து கொடுத்தோம்னு எங்க மேல வழக்கு இருக்கா? பொய் வழக்கு கூட எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்கள் அத்துமீறுகிற சமயம் கிடையாது. எங்கள் உணர்வை, எங்கள் கோபத்தை கோஷங்களாக வெளிப்பட்டு நாங்கள் பழக்கி இருக்கிறோமே தவிர அத்துமீறிய ஒரு ஆபத்தான செய்திகளை நாங்கள் இதுவரை செஞ்சல. இந்தியாவை வாழ வச்சு தான் எங்களுக்கு பழக்கமே தவிர இந்தியாவிற்கான ஆபத்தான காரியங்கள் எதையும் நாங்கள் செய்ததாக வழக்கு கிடையாது. புனையப்பட்ட தகவல் தான் உண்டு. எங்கள் மீது சித்தரிக்கப்பட்ட வழக்கு மாத்திரம்தான் உண்டே தவிர அப்படி ஒரு காட்சியே இல்லை. இஸ்லாத்தினுடைய அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்பு. சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க போற வழியில உணவுகள்லாம் கொண்டு வருவாங்க. அப்படி உணவுகள் வந்தா சாப்பிடுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடுங்க. எப்படி எப்படி உரை பாருங்க. போர்க்களத்துக்கு ரசூலுல்லா பேசிய உரைகளை கேட்டிருக்க பிள்ளைங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் ரசூலுல்லாவின் பிம்பமாக பேசிய வார்த்தை. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில பட போச்சு. உலகம் அப்பத்தான் யோசித்தாங்க,
முஸ்லிம்கள் பூரா ரசூல்லாவுக்கு பிறகு முஸ்லிம்கள் கோழை ஆயிட்டாங்க, முஸ்லிம்கள்ட்ட படை வீரர்கள் இல்லை, முஸ்லிம்கள் எப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த போது ஒரு படை கிளம்பி போய் 700 சஹாபாக்கள் போய் ரோமர்கள் என்கிற வல்லரசுக்கு எதிராக யுத்தம் சந்தித்து வெற்றி வாகை சூடி வர்றாங்கன்னா முஸ்லிம்களை எவ்வளவு வீரர்கள் இருந்தார்கள்னு அன்னைக்கு அடையாளப்படுத்தியது இந்த படை காரணம். அன்னைக்கு முஸ்லிம்கள் போனதுதான் மதீனாவுல மிகப்பெரிய அரசியல் மாற்றம் உருவானதுக்கு அது காரணம். எவ்வளவு தொலைநோக்கு பார்வை, எவ்வளவு தூர நோக்கு பார்வை. இந்த உம்மத்தை வழி நடத்துவதற்கு, இந்த உம்மத் பாதுகாக்கப்படுவதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆற்றிய சேவையின் அளவு பேசி முடிக்க முடியாத செய்திகள் அதற்குள்ள நிரம்பி கிடக்கிறது. குர்ஆன் தொகுத்த அந்த நிகழ்வு உள்பட இன்னைக்கு 200 கோடி பேர் முஸ்லிம்கள் கையில குர்ஆன் இருக்குல்ல, இன்னைக்கு தொகுக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மரப்பட்டைகளிலேயும் கற்களினுள் மண்ணில் எழுதப்பட்ட இந்த திருக்குரானை இன்றைக்கு இலகுவாக நீங்களும் நானும் செல்போன்ல வாசிக்கிறோம், புத்தகமாக வாசிக்கிறோம். குர்ஆன் எவ்வளவு அந்த கிராத்தை நாம கேட்கிற சூழலுக்கு இன்றைக்கு குர்ஆனை நம்ம வாசிக்கிறோம்னா அதுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆற்றிய சேவை இருக்கிறது. அவங்க இல்லாம போனா திருக்குர்ஆன் கூட இந்த சமுதாயத்திற்கு இல்லாம போயிருக்கும். ஒன்றா இரண்டா பேச முடியாத அளவுக்கு நீக்க மர நிறைந்த இந்த உம்மத்தை கட்டி எழுப்பியதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சேவை மறக்க முடியாத சேவை. ஒரு செய்தியோடு நிறைவுக்கு வருகிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 63 வயதில் அல்லாஹ் மரணத்தை கொடுக்கிறான். ரசூலுல்லாவை போல வாழ்ந்து, ரசூல்லா எப்படியெல்லாம் வாழ்றாங்களோ அப்படித்தான் தான் வாழணும், தனக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது, என் தூதர் தான் என் வாழ்க்கைக்கு அடையாளம்னு ரசூலை போல வாழ்ந்த மனிதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 63 வயசுல மௌத்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 63 வயசு. பெரிய ஆச்சரியம், ஆயிஷா அம்மாவும் 63 வயதுல மௌத்தாயிருக்காங்க. பெரிய ரசூலை நேசித்தவர்கள், ரசூலாகவே வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தையும் கூட அப்படித்தான் அமைச்சிருக்கான். அவர்களா வாய்ப்பு இருந்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அந்த மரண நேரத்துல அலி ரலியல்லாஹு போய் ஒரு உரை நிகழ்த்துறாங்க. உலகத்திலேயே ஒரு மரண நேரத்தில் ஆற்றிய உரைனா அது அலி ரலியல்லாஹு ஆற்றிய உரைதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தையும் அந்த உரையில பேசுறாங்க. நீங்க எப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த உம்மத்தை நீங்க அனாதை ஆக்கிட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு எப்படி கிடைக்கும், உங்க தூதரோடு நீங்க என்ன செய்றீங்க, சங்கமிக்க போறீங்க, அல்லாஹ் எங்களை நீங்க இல்லாத ஒரு சமூகமா அல்லாஹ் எங்களை பாதுகாக்கட்டும். கடைசி வார்த்தை இது. முன்னாடியில ரொம்ப உச்சபட்சமா அதை பேசுவதற்கு ஒரு மனநிலையும் அதை கேட்பதற்கு ஒரு மனநிலையும் உண்டாகணும். அவ்வளவு அழுத்தமாக கண்ணீர் சிந்தி சிந்தி அந்த கூட்டம் கண்ணீர் மழுக கேட்ட உலகத்தில் நடத்தப்பட்ட இறப்புக்கு பிறகான உரையில மிக உச்சபட்சமான உரை அலி ரலியல்லாஹுடைய உரை. அதுல கடைசி வார்த்தை, நீங்க இல்லாத இந்த மார்க்கத்துல நாங்க வழி தவறாம நல்ல சூழலில் வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கட்டும். நீங்க இருந்து நாங்க வழி தவற வேண்டிய நேரத்துல நீங்க எங்களை பாதுகாத்து கொடுத்தீங்க, நீங்க இல்லாத நேரத்துல சிறப்பாக நாங்க வாழ்வதற்கு சூழல் அல்லாஹ் எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கட்டும்னு அவர் பேசி அந்த வார்த்தையை கடைசியை முடிச்சார். அல்லாஹ் 1400 ஆண்டுகளாக நாம தடுமாற்றத்தை சந்திக்கல. சில அடிப்படைகளில் சில சின்ன சின்ன கூறுபாடுகள்ல நாம முரண்பட்டு நிற்கிறோம், கருத்து விவாதிக்கிறோம். அடிப்படை ஃபண்டமெண்டல் இஸ்லாத்தினுடைய தகர்க்க முடியாத சில சட்டங்கள்ல முஸ்லிம்கள் உலகம் முழுக்க ஒன்று சேர்ந்து நிற்பதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்கிற அந்த மனிதருடைய சேவை தியாகம் மடக்கப்பட வேண்டிய, நினைவுபடுத்தப்பட வேண்டிய இடம். அவங்க குடும்பம் பூரா முஸ்லீமா இருந்தாங்க, அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாமே மார்க்கத்துக்கு சேவை பண்ணாங்க. நான் மட்டும் மார்க்கத்துக்கு உழைச்சேன்னு அல்ல, என் குடும்பமும் என் பிள்ளைகளும் உழைக்கிறோம். அவங்க நன்னா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்ப பார்த்தா அது சரியில்லை. அவங்க வாப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணாங்க, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா எந்த ஹெல்ப்புமே இல்லை, எதுவும் அப்படிங்கிற ஒரு பேர் இல்லாம தன் குடும்பத்தையும் இந்த மார்க்கத்துக்கு தியாகம் செய்ய வச்சாங்க. ஒட்டுமொத்த செல்வமும் இந்த மார்க்கத்திற்கு கொடுக்கப்பட்டு செல்வத்தை, செல்வாக்கை, மரியாதையை இந்த மார்க்கத்துக்காக இழந்தார். செருப்படிலாம் வாங்கினார். இந்த மார்க்கத்தை பேசுனதுனால செருப்படி கூட வாங்கி தன் அவமானத்தை கூட ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கம் வளருவதற்காக தன்னை மெழுகுவர்த்தியாக உருக்கி கொண்டு இந்த சமூகத்திற்கு வெளிச்சம் காட்டிய மனிதரில் இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. நாம காட்டிய நன்றியின் வெளிப்பாடு. அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். குடும்பத்துல பேசுங்க, குழந்தைகள்கிட்ட பேசுங்க. வரலாறு தலைமுறை தாண்டி மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு அது போன்ற சேவையாளர்கள், அது போன்ற நல்ல மனிதர்கள்
அது போன்ற இந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய, இந்த மார்க்கத்தை அடுத்த கட்ட நிகழ்வுக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றலாளர்கள் இளைய தலைமுறையிலிருந்து நமக்கு தேவைப்படுகிறார்கள். இந்த வரலாறு மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கம் எப்போதெல்லாம் தடுமாறுகிறதோ, வழி தவறுவதற்கான சூழல் ஏற்படுகிறதோ, அப்போதெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போன்ற மிக மார்க்கத்தை அறிந்த சேவை முக்க மனிதர்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி.